ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம ஃபேவரட் கே ஸ்டோரி. தமிழில் ஃபஸ்ட்டு கே ஸ்டோரி போகிறது நான் மட்டும்தான். இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர், சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா, ராணிப்பேட்டா, திருவண்ணாமலையா, கடலூரா, ஏதாவது சொல்லுங்கள். இப்போ நேரம் என்ன, உங்கள் பெயர் என்ன, எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு இல்லை ஷவுட் அவுட் கொடுக்குறேன். இந்த வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ரஞ்சித்தும் அரவிந்தும் விவசாயம் நடிகருக்கும் இடையிலான ஒரு உண்மையான ஒரு கே காதல். செம்மையாக சூப்பராக எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ கற்பனை செஞ்சு பாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமம், பேர் பெரியகுளம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6 மணி இருக்கும். சூரியன் மெதுவாக உதயமாகுது. பச்சை வெயில்கள், மஞ்சள் நிற பூக்கள், காலை பனி அழகாக இருக்குது. இங்கே வசிக்கிற பேர் தான் அரவிந்த். 28 வயசு விவசாயி. அவன் தந்தை பேர் ராமச்சந்திரா, அம்மா லக்ஷ்மி. அரவிந்த் ஒரு கடின உழைப்பாளி. காலை 5 மணிக்கு எழுந்து வயலுக்கு போவான். அவன் நண்பர்கள் சுந்தர், டிராக்டர் டிரைவர். அரவிந்த் சிம்பிள், கருப்பு நிற சட்டை, வெள்ளை வேஷ்டி. அவன் கண்கள் கருப்பு, உடம்பு வலிமை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ரகசியம். அவனுக்கு ஆண்கள் மேலே செம்ம ஈர்ப்பு. எனக்கே அவன் யாருக்கும் தெரியாது. அரவிந்தோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. காலையில் எழுந்து அம்மா லக்ஷ்மி செய்த சூடான இட்லி சாப்பிட்டு வயலுக்கு போவான். அப்பா ராமச்சந்திரன் ஏற்கனவே வயலில் தான் இருப்பார். சீக்கிரம் வாப்பாடா, நெல் நடவு பண்ணணும்னு சொல்லுவார். சுந்தர் அடிக்கடி மச்சான் இன்னைக்கு டீ குடிக்கலாமாடான்னு சொல்லி கூப்பிடுவான். அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே போவான். ஆனால் இரவு நேரங்களில் தனியாக தான் படுத்துக்கிட்டு தூங்குவான். ஏன்னா அவன் ஒரு கே. அவனால் தன் கை தனக்கு உதவி தான் வேலை செஞ்சுட்டு தவிர வேறு யாரும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் தனக்கு தானே கேட்டுக்கிட்டே இருப்பான். கிராமத்தில் எல்லாரும் அவனை நல்லா பையன் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் இதையும் வேறு ஒரு உலகத்தில் தான் இருந்துச்சு. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய படப்பிடிப்பு வந்துருந்துச்சு. சென்னையிலேருந்து பிரபல நடிகர் பேர் ரஞ்சித், 30 வயது, ஒரு டாப் ஹீரோ. அவர் பேர் கிராமத்தில் ஒரு கனவு. ரஞ்சித் அழகு, நீல நிற கண்கள், சிவப்பு நிற டிஷர்ட், ஜீன்ஸ். அவன் மேனேஜர் பேர் கார்த்திக், டைரக்டர் சுரேஷ். படப்பிடிப்பு தொடங்கும் போது காலை 8 மணிக்கு கிராமத்தில் கொண்டாட்டமாக இருந்துச்சு. இந்த நடிகர் யாருன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அரவிந்த் வலையில் வேலை செஞ்சுட்டு பார்க்குறான். திடீர்னு ரஞ்சித் காரில் ஸ்டாப் ஆகுது. டயர் பஞ்சரு. ரஞ்சித் இறங்கி அண்ணா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அரவிந்த் அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இது ரஞ்சித் தானே நின்று அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். மனசில் நினச்சிட்டு உதவி பண்ணுறான். இருவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ரஞ்சித், சென்னையிலேருந்து. நீங்கள் யாருன்னு சார் ரஞ்சித் கேட்குறான். அவன் சிரிப்பு அரவிந்தோட இதயத்தை தொட்டுச்சு. அரவிந்த், இங்கே விவசாயி, உங்கள் படம் பார்த்துருக்கேன் சார், சூப்பர் சார், அரவிந்த் சொல்கிறான். அவர்கள் பேச்சு நீளமாகுது. ரஞ்சித் அரவிந்தோட வாழ்க்கை கேட்குறான். கிராமம் அழகு, ஆனால் சென்னை லைஃபு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும் சார், ரஞ்சித் சொல்கிறான். அரவிந்த் உள்ளுக்குள்ளே ஈர்க்கப்படுறான். ரஞ்சித் சிரிப்பு, பேச்சு எல்லாம் ஸ்பெஷலு. அவன் கண்கள் அரவிந்த் பார்க்கும்போது ஒரு வெப்பம் ஏற்படுது. இது என்ன உணர்வு? அரவிந்த் யோசிக்கிறான். படப்பிடிப்பு முடிஞ்சதும் ரஞ்சித் நாளைக்கு மீட் பண்ணலாமா, உன் வயலை காட்டுன்னு சொல்கிறான். அரவிந்த் ஒப்புக்கொள்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கலந்து உற்சாகம். அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை 5 மணி இருக்கும். இருவரும் வயலில் சந்திக்கிறாங்க. சூரியன் மெதுவாக மறையுது. ஆரஞ்சு நிற வானம் அழகாக இருந்துச்சு. ரஞ்சித் அவனோட கையை பிடிச்சி, உன் வாழ்க்கை ரொம்ப ரியலு, என்னோட பேக் அப்படின்னு சொல்கிறான். அந்த தொடுதல் அரவிந்த் புது உணர்வு ஏற்படுது. ஆனால் உங்கள் ஸ்மைல் ரொம்ப ரியலாக இருக்குதுன்னு அரவிந்த் சொல்கிறான். இருவரும் சிரிக்கிறாங்க. அவர்கள் நடக்கிறாங்க. வயல் ஓரத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. ரஞ்சித் தன் சினிமா வாழ்க்கையை சொல்கிறான். எல்லாம் ஸ்கிரிப்டு, ஆனால் என் வாழ்க்கை உண்மை இல்லை. அரவிந்த் தன் கிராம கதையை பகிர்ந்துக்கிறான். இங்கே எல்லாம் சிம்பிள், ஆனால் சந்தோஷம். அவர்கள் பேச்சில் ஒரு இணைப்பு உருவாகுது. அரவிந்தோட ரகசிய உணர்வு வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ தான் தொலைவில் அரவிந்தோட அம்மா லக்ஷ்மி பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்கள கடந்து போகிறாங்க. ஆனால் ஒன்றும் சொல்லவே இல்லை. லக்ஷ்மி உள்ளுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. என்னடா இது, அரவிந்த் இப்படி யார் கூடயும் பேசவே மாட்டானே, ஆனால் ஒரு பையன் கூட இவ்வளோ அமைதியாக அவ்வளோ ஒன்றா இருந்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த் வீட்டுக்கு இரவு உணவு சாப்பிடும்போது, அம்மா இன்றைக்கி யாரோட நீ பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அரவிந்த் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் இதயம் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. ரஞ்சித் இன்று இரவு தான் ஹோட்டல் ரூமில் இருந்து அரவிந்த் மெசேஜ் அனுப்புகிறான். நாளை மீட் பண்ணலாமா? அரவிந்த் பதில் அனுப்புகிறான். சரி. அவர்கள் உறவு மெதுவாக வளர ஆரம்பிக்குது. அடுத்த சில நாட்கள் அவர்கள் அடிக்கடி சந்திக்கிறாங்க. ரஞ்சித் படப்பிடிப்பு இடைவெளியில் அரவிந்தோட வயலுக்கு வருவான். இருவரும் கிராமத்துக்கு ஆறு ஓரத்தில் உட்காந்து பேசுவாங்க. ரஞ்சித் தன் கடந்த காலத்தை சொல்கிறான். சென்னையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் உண்மையான இணைப்பு இல்லை. அரவிந்த், இங்கே எல்லாம் குடும்ப நண்பர்கள் தான் உலகம் சொல்கிறான். ஆனால் அரவிந்த் உணர்வுகளை ஆழமாகுது. ரஞ்சித்தோட தொடுதல், பார்வை எல்லாம் அவனை ஈர்க்குது. ஒரு நாள் மழை பெய்யும் போது இருவரும் ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. ரஞ்சித், உன் கண்கள் ரொம்பவே ஸ்பெஷல்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே,
உங்களோட நீல நிறம் அழகு அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். அந்த தருணம் அவர்கள் நெருக்கமானது. கிராமத்தில் வதந்திகள் பரவ ஆரம்பித்து விட்டது. சுந்தர் அரவிந்த் கேட்கிறான், மச்சான் அந்த நடிகரோட என்னடா விஷயம்? அரவிந்த் ஒன்றும் இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் அதிகமாகினே இருக்குது. அம்மா லக்ஷ்மி அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் நீ சரியாக இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன் ஆமாம்மா சொல்கிறான். ஆனால் அவன் மனசு ரஞ்சித்தோடு தான் இருக்குது. ரஞ்சித் தன் மேனேஜர் கார்த்திகிடம் இந்த கிராமம் என்னை மாற்றுதுன்னு சொல்கிறான். கார்த்தி என்ன பாஸ், படம் முடிய போது நினைவூட்டுது. ஆனால் ரஞ்சித் அரவிந்தோட நினைவுகள் மூழ்கி இருக்கான். இப்படி அவர்கள் உறவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் டைரக்டர் சுரேஷ் ரஞ்சித்தை அழைக்கிறா. பாஸ் சென்னைக்கு போகணும், ஷூட் முடிஞ்சது. ரஞ்சித் அதிர்ச்சியாகிறான். அரவிந்த் அன்று மாலையில் வயலில் காத்திருந்தான். ரஞ்சித் வந்து நான் போகணும் சொல்கிறான். இருவரும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் நாம் தொடர்பு இருப்போம் உறுதி கொடுக்குறாங்க. ஆனால் அரவிந்தோட இதயம் உடையுது. அம்மா லக்ஷ்மி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அமைதியாகவே இருக்காங்க. அரவிந்த் ரஞ்சித்தின் நெருங்கிய பழக ஆரம்பிக்கிறான். அவர்கள் சந்திப்புகள் அடிக்கடி நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது உணர்வு தெரியுது. ஜூலை 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு 7 மணி இருக்கும். சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது ரஞ்சித் படப்பிடிப்பு இடைவெளியில் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணுறான். அரவிந்த் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியாடா, வா கிராமத்து டெம்பிள் போகலான்னு உற்சாகமாக கூப்பிட்றான். அரவிந்த் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் பொங்குது. சரி வரேன்னு சொல்கிறான். அவன் அம்மா லக்ஷ்மியிடம் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரம்மான்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான். அவர்கள் போகிறாங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர் கோயிலுக்கு. கோயில் வாசல் நுழையும் போது காலை கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அரவிந்த் ரஞ்சித்தை கதை சொல்கிறான். இங்கே சிவன் அக்னி லிங்கம் இருக்குடா, இது உலகத்திலே பெரிய லிங்கம், கிரிவலம் போனால் மனசு அமைதியாக இருக்குன்னு விளக்குறான். ரஞ்சித் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கண்கள் அரவிந்தோட முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய காதல் 2 பேருக்கு நடுவில். ஏன்னா இது ஒரு கே காதல், யார்கிட்டையும் சொல்லவே முடியல. அவன் கண்ணுள்ள ஒரு ஃபயர் இருக்குது. அரவிந்த் ஜோக் அடிக்கிறான். இருவரும் சிரிக்கிறாங்க. சிரிப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த சிரிப்பு முடியும் போது தற்செயலாக அவர்கள் கையில் தொடுது. டச் பண்ணோன்னு மின்சாரம் மாதிரி பாயுது. ரஞ்சித் இங்கே இருக்கும்போது சென்னை டென்ஷன் எல்லாமே மறந்து போயிடுச்சு. அரவிந்த் ஆமாம், இயற்கை தான் சிறந்தது மருந்து அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். அவர்கள் கோவிலை சுற்றி நடக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. அரவிந்த் உள்ளுக்குள்ளே ஒரு இந்த நிமிஷம் எப்போதுமே நின்றுக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லையே. அடுத்த சில நாட்களில் ஒரு மாற்றம் வருது. ரஞ்சித்தோட முன்னாள் காதலி பிரியா, அவள் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டரு. அவள் சென்னையிலேருந்து வரா. ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை ஒரு 6 மணி இருக்கும். படப்பிடிப்பு இடத்தில் இறங்கி வந்து ரஞ்சித்தை தேடி வரா. பெரிய அழகாக நீண்ட குந்தல் சிவப்பு சல்வார் அணிந்திருந்தார். ரஞ்சித்தை பார்த்து ஹாய் ரஞ்சித், நீ இன்னும் சிங்கிளாகவே இருக்கியா? சென்னையில் யாரும் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரஞ்சித் கொஞ்சம் தடுமாறி ஆமாம் பிரியா, நான் இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். பிரியா கண் சிமிட்டு யார் இது, காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அரவிந்த் அங்கே வரான், தண்ணி பாட்டில் கொண்டு வந்து. பிரியா அவனை பார்த்து சந்தேகப்படுகிறா. இவரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரஞ்சித் ஆமாம் அரவிந்த், இங்கே விவசாயி அறிமுகம் பண்ணுறான். அரவிந்த் உள்ளுக்குள்ளே பயப்படுறான். இது என்ன பிரச்சனை, இவள் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பிரியா சிரிச்சுக்கிட்டே நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் பார்வையில் ஒரு ஜெலசி தெரியுது. அரவிந்தோட நண்பன் சுந்தர் இதை பார்க்குறான். அவன் டிராக்டர் ஓட்டிக்கிட்டே இருக்கான். அரவிந்த் தனியாக பிடிச்சிட்டு கேட்குறான், டேய் அந்த நடிகரோட என்னடா விஷயம்? அவன் எக்ஸ்கேர்ள் வந்திருக்குடா, நீ எதுக்குடா அங்கே போகிற? அரவிந்த் தயங்கி ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுந்தர் நம்பவே இல்லை. உன் கண்ணில் தெரியுதுடா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறான்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துறான். அரவிந்த் அமைதியாக இருக்கான். உள்ளுக்குள்ளே ஒரே குழப்பமாக அதிகமாகிட்டே இருக்குது. இரவு ஒரு 10 மணி இருக்கும். அரவிந்த் தன் வீட்டு மாடியில் உட்காந்துருக்கான். ஃபோன் ரிங் ஆகுது. ரஞ்சித். அரவிந்த் எனக்கு உன் மேலே உண்மையாலே ஃபீலிங்ஸ் இருக்குடா, பெரிய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். அரவிந்த் குரல் வந்து தழுதறுக்குது. எனக்கு ரஞ்சித், ஆனால் கிராம சமூக பயமாக இருக்குடா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்கடா. உணர்ச்சி மிகுந்த பேச்சு. இருவருக்கும் கண்ணீர் வருது. ரஞ்சித் நான் சேர்ந்து சமாளிப்போன்னு உறுதி கொடுக்குறான். அந்த இரவு அரவிந்துக்கு தூக்கம் வரவே இல்லை. அவன் இதயம் ரஞ்சித்தோட இதயம் நாட்கள் போயிட்டே இருக்குது. அவர்கள் உறவு ஆழமாகுது. படப்பிடிப்பு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ரஞ்சித் ஒரு சீனுக்கு ஓடும்போது கால் தடுக்கி விழுத்து காயமாகறான். அவன் கால் எலும்பு சின்ன பிரேக் ஆகுது. அரவிந்த் அங்கிருந்து உடனே ஓடி வந்து ரஞ்சித்துன்னு கத்துறான். அவங்க ரஞ்சித்தை தூக்கி காரில் ஏற்றிட்டு மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. வழியில் ரஞ்சித் வழியால் துடிக்கிறான். அரவிந்த் பொறுத்துக்கூடா, சீக்கிரம் போயிடலான்னு ஆறுதல் சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்து பிளாஸ்டர் போடுறாங்க. அரவிந்த் இரவு முழுக்க அங்கேயே இருக்கான். ரஞ்சித்துக்கு தண்ணி கொடுத்து பேசி ஆறுதல் சொல்கிறான். ரஞ்சித் அரவிந்தோட கையை பிடிச்சி நீ இல்லாமல் நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லி நீ தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். அவர்கள் இதயங்கள் இணையுது. அந்த தருணம் அவர்கள் இன்னும் நெருக்கமாகுது. ஆனால் இது எல்லாம் அரவிந்தோட அப்பா ராமச்சந்திரன் தெரிய வருது. அவர்கள் கிராமத்திலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு.
என்னடா இது, நீ எதுக்குடா இங்கே கேட்கிற அப்படின்னு சொல்லி அரவிந்த் தயங்கி, அப்பா ரஞ்சித் என் ஃப்ரெண்டு உதவி பண்ணதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ராமச்சந்திரன் கோவப்பட்டாரு. இது தப்பு, கிராமத்தில் இப்படி இல்லை, நடிகர் விவசாயி என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அரவிந்த் தண்ணீர் விட்டு அழுகுறான். அப்பா இது காதல், என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறான். குடும்ப பிரச்சனை ஆரம்பமாகுது. ராமச்சந்திரன் வீட்டுக்கு போக சொல்கிறான். அரவிந்த் உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போகிறாரு. ஆனால் ரஞ்சித்துக்காக இருக்கான். பிரியா இது தெரிஞ்சுக்கிட்டு ரஞ்சித்தை பார்க்க வராரு. உனக்கு இவன் தான் வேணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரஞ்சித் ஆமாம் உறுதியாக சொல்கிறான். அரவிந்த் வீட்டுக்கு திரும்பும்போது அம்மா லக்ஷ்மி, என்ன மகனே உன் மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அரவிந்த் அழுதுகிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். லக்ஷ்மி நான் உன் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூகம் என்ன சொல்லும்? அரவிந்த் அம்மா காதல் தப்பில்லை சொல்கிறாங்க. இப்படி அவர்கள் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாகவே மாறுது. ஆனால் அவர்கள் காதல் வலுவாக இருக்குது. செப்டம்பர் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8 மணி இருக்கும் நைட்டு. அரவிந்த் தன் வீட்டுக்கு மாடியில் உட்காந்துருக்கான். ஃபோன் எடுத்து ரஞ்சித்துக்கு கால் பண்ணுறான். அவங்க குரல் கொஞ்சம் நடுங்கியது, ஆனால் உறுதியாக இருக்குது. ரஞ்சித் நீ சென்னைக்கு வா, நம்ம பேசலாம், நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ரஞ்சித் அந்த பக்கம் ஹோட்டலில் ரூமில் இருக்கான். படப்பிடிப்பு முடிஞ்சு டயர்டில் இருந்தாலும் அரவிந்தோட கால் வந்து உற்சாகமாக ஆயிடுறான். நான் வரேன்டா அரவிந்த், ஆனால் உன் குடும்பம் உன் அப்பா இன்னும் கோபமாக இருக்காரா, அப்படி கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே நான் சமாளிச்சுப்பேன்டா, நீ வாடா உனக்கு இருவரும் ஃபோனில் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. கடந்த நாட்களோட நினைவுகள் பகிர்ந்துக்கிறாங்க. ரஞ்சித் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் உறுதியாக கொடுக்குறான். ஆனால் அப்போ தான் வாழ்க்கை ஒரு தீர்ப்பம் கொடுக்குது. பிரியா ரஞ்சித்தோட முன்னாள் காதில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவள் படப்பிடிப்பு டீமில் இருந்து சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவர்கள் உறவை கேள்வி கேட்குறாங்க. அவள் ரஞ்சித்தை பண்ணுற கோபமாக வருது. ரஞ்சித் நீ என்ன பண்ணுற, அந்த கிராமத்து பையனோட நீ என்ன கேயா, நான் மீடியாவில் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உன் கெரியரை போயிடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ரஞ்சித் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறான். அவள் இதையும் வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. பிரியா ப்ளீஸ், இது என் பர்சனல் லைஃபு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் பிரியா வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். ரஞ்சித் பயந்து போகிறான். அவன் கெரியர் பெயர் எல்லாமே நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அந்த இரவு தூக்கமே வரல. காலையில் அரவிந்த் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அரவிந்த் நம்ம செப்பரேட் பார்க்கணுமா, இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அரவிந்த் அந்த மெசேஜ் பார்த்து உடைஞ்சு போகிறான். ஃபோன் எரிஞ்சு அழுதுகிட்டே இருக்கான். அக்டோபர் 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு 9 மணி இருக்கும். அரவிந்த் வயலில் தனியாக உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். பச்சை வயல்கள் சூரியன் உச்சத்தில் இருக்க, ஆனால் அவன் மனசு இருட்டாக இருக்குது. கண்ணீர் வடிய ரஞ்சித்தோட நினைவுகள் வந்து தொல்லை பண்ணுறது. இப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே கேட்டுக்கிறான். அப்போது சுந்தர் அவன் நண்பன் டிராக்டர் ஓட்டிகிட்டு வரான். அரவிந்த் பார்த்துட்டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அரவிந்த் முதல்ல ஒன்றும் சொல்லலை, ஆனால் சுந்தர் விடவே இல்லை. டேய் உண்மையை சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறான். அரண் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறான். ரஞ்சித்தோட சந்திப்பு, காதல் பிரச்சனை. சுந்தர் அதிர்ச்சி ஆகிறான். ஆனால் அரவிந்த் 6 தடவை தோளில் தட்டி மச்சான் நான் உனக்கு உதவி பண்ணுறேன்டா, நீ தனியாக இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இருவரும் பேசி சென்னை போக முடிவு பண்ணுறாங்க. அவர்கள் சென்னை போகிறாங்க பஸ்ஸில் ஏறி. வழியில் அரவிந்த் ரஞ்சித்தோட ஹவுஸ் அட்ரஸ் சொல்கிறான். அண்ணா நகர் 5வது தெரு ஸ்ட்ரீட்டு. சென்னை போய் சேரும் மாலை ஆகுது. ரஞ்சித் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறான். ரஞ்சித் கதவை திறந்து பார்க்குறான். அதிர்ச்சி அடைகிறான். அரவிந்த் ஏன் வந்த அப்படின்னு சுந்தர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அரவிந்த் உள்ளே போய் உட்காந்து தன் காதல் உண்மையா, ஏன் அந்த மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி கேட்குறான். ரஞ்சித் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு ஆமாம் அரவிந்த், ஆனால் பிரியா பிளாக்மெயில் பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுந்தர் அமைதியாக கேட்டுக்கிட்டு பிரியாவே ஃபோன் பண்ணுறான். பிரியா நீ தப்பு பண்ணுற, ரஞ்சித் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரியா முதல்ல கோவப்பட்டு, ஆனால் சுந்தரோட பேச்சு கேட்டுக்கிட்டு மாற்றம் வருது. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நடுவிலேருந்து போயிடுறான். என் ஜெல்லசி தான் சொல்லி கால் கட் பண்ணுறான். இப்போ நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு 11 மணி இருக்கும். 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி கத்தி சண்டை விளையாட்டு விளையான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற பிளேஸு சென்னை தாண்டா மச்சான் அப்படின்னு சொல்லி சென்னை பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே கடல் அலைகள் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்னா மாற்றி 2 பேரோடும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுருக்காங்க. ரஞ்சித் அவர்கள் அரவிந்தோட கைகளை பிடிச்சி, அரவிந்த் ஐ லவ் யூடா, இனி எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்ம பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அரவிந்த் கண்கள் கலங்குது. நானும் தாண்டா அப்படின்னு சொல்லி மெதுவாக அவங்க 2 பேரும் உமா கொடுத்துட்டு மாற்றி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அங்கேயே ஒரே சத்தம். அந்த கடல் அலைகள் சத்தம், இவங்க போகிற சத்தம் 2மே மேட்ச் ஆகுது. ஒரு இரவு 12 மணி வரைக்கும் செம்ம விளையாட்டாங்க 2 பேரும். மெதுவாக லைட் போட்டு இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. அவர்கள் உடைகள் மெதுவாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு செம்ம விளையாட்டு. ரஞ்சித் அரவிந்தோட தோளில் கையை வச்சுட்டு நல்லா உமா குத்துட்டு அரவிந்த் ரஞ்சித்தோட மார்பில் சாஞ்சிக்கிறான். அந்த தொடுதல், அந்த உணர்ச்சி ஒரு மின்சாரம் போலவே இருந்துச்சு. 2 பேரும் கண்ணீர் கலந்து சந்தோஷத்தில் முழுகினாங்க. நீ என் உலகம் அரவிந்த்னு சொல்கிறான். 2 பேரும் காதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க.
அரவிந்த் நீயும் தான் அப்படின்னு சொல்கிறான். அவர்கள் இணைப்பு சமூகத்தை எரிதித்து வென்றது. அரவிந்தோட குடும்பம் மெதுவாக புரிஞ்சுக்கிறாங்க. ரஞ்சித் அவர்கள் சந்தித்து பேசலாம். வாழ்க்கை புது தொடக்கம் கொடுக்குது. நண்பர்களே, இதுதான் என்ன எமோஷ்னல் தானே. உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரி என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எழுதி உங்களுக்காக நான் தரேன். நன்றி, வணக்கம்.